20வது கணக்கு a = 4 3 + 4 + 3 - 2 + 1 0 + 7 + 2 + 3 - 5 b = +1 + 3 + 3 - 4 -2 + 4 0 +9 +7 +5 எனில் டிட்டர்மினன்ட் ஆஃப் ab = டிட்டர்மினன்ட் ஆஃப் a × டிட்டர்மினன்ட் ஆஃப் b என்பதை சரிபார்க்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ab அப்படின்னு சொன்னால் ஏபியினுடைய மதிப்பு வேறு ஒன்றும் இல்லை சாமி. ஏபியினுடைய மதிப்பை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம ஏபி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு போடலாம். ஏ என்ற அணியையும் பி என்ற அணியையும் பெருக்கலாம். 4 3 -2 1 0 7 2 3 -5 8 1 3 3 -2 4 0 9 7 5 எப்படி பெருக்கணும்? 7 மெத்தடு சாமி. முதல் உறுப்பு எழுத போகிறோம். முதல் உறுப்பினா பெருக்கணும். இதையும் தான் பெருக்கணும். இதையும் தான் பெருக்கி ஒரே உறுப்பு எழுதணும். ஒரு நாள் 4 2 3 6 ஒத்தப்பட மைனஸ் மைனஸ் 3 2 -6 9 2 18 -18. ஸோ ஒரு உறுப்பு முடிஞ்சிச்சு. அடுத்து இரண்டாவது நிரலில் இரண்டாவது உறுப்பு எழுத போகிறோம். முதல் உறுப்பு இரண்டாவது மூன்றாவது. ஓகே. 4 3 12 +12 3 12 +12 7 14 -14. அடுத்தது மூணாவது நிரல் 3 12 +12 3 × 0 0 I2 10 -10. இப்போ இரண்டாவது நிரை 1 1 0 × 2 0 7 9 63 1 3 + 0 × 4 0 7 49 1 3 + 0 × 0 0 7 5 35 +35. மூன்றாவது நிரை முதல் உறுப்பு இரண்டாவது உறுப்பு மூன்றாவது உறுப்பு 1 2 +2 3 2 6 -6 9 5 45 -45 2 3 6 3 12 +12 7 5 35 -35 3 2 6 +6 3 × 0 0 5 25 -25. அடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் சாமி. முன்னாடி குறியிலன்னா அர்த்தம் ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ப்ளஸ் அதான் உங்களுக்கு வாசிக்கும் போதே நான் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு வாசிக்கிறதான காரணம் அதுதான். ஓகே. இப்போது ப்ளஸ்ஸாக இருக்கலாம் ஒன்றா சேர்த்துக்கலாம், மைனஸாக இருக்கலாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். மைனஸாக இருக்கலாம் ஒன்றா சேர்த்துக்கலாமா? அடுத்த ஸ்டெப் கூட போய்க்கலாம். ஒன்றில் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரானா பரவாயில்ல. +4 மைனஸ் தான் போடணும். -18 -6 கூட்டினா -24 ப்ளஸ்ஸையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இது மாதிரி போட்டால் ரெண்டு உறுப்பையும் ஒன்றா ஆக்குறோன்னு அர்த்தம். +ம் சேர்த்தா ப்ளஸ் தான் வரும். 12 சேர்த்தா 24 -14. இங்கே 0 ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். இங்கே அப்படியே போட்டுக்குவாங்க. அப்புறமா இது பண்ணிக்கலாம். 0 கூட 12 கூட்டினா 12 +12 -10 எல்லாமே இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தோம்னா +64. இது எல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்குது. ஒன்றா சேர்த்துக்கணும்னா +52. இது எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது. ஒன்றா சேர்த்துனா 0 கூட சேர்த்தா அதுதான் கிடைக்க போகுது +38. இங்கே இது ரெண்டுமே மைனஸு +2 -45 கூட 6 சேர்த்தா 51. இது ரெண்டும் ப்ளஸ்ஸு. ஸோ +18 -35. இது ஒரு மைனஸ் வந்துக்குது. ஃபஸ்ட்டு அப்படியே வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இது ரெண்டு ஒன்றா சேர்த்துக்கிற மாதிரி. ஓகே. அடுத்தது ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரிய எண்ணது சின்ன எண்ணெய் கழிக்கிறோம். அம்புக்குறி எங்கே போகிறோன்னு பாரு சாமி. பெரிய எண்ணெய் இது பெரிய எண், அம்புக்குறி இங்கே போகுது. இது எதுவும் கிடையாது. இது பெரிய எண் இங்கே வருது. பெரிய எண் இது பெரிய எண். அப்போ எங்கேருந்து அம்புக்குறி போகிறோமோ அந்த குறி தான் போடணும். 24 4 கழிச்சா ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். ஓகே. 2 ப்ளஸ் 2 மைனஸ் வந்தால் நம்ம போட்டுக்கு போகிறோம். -24 4 கழிச்சா -20. அம்புக்குறி எங்கேருந்து போசாமே அந்த குறி எடுத்து போடுங்க. இங்கேருந்து போகுது. ஸோ ப்ளஸ் 24 14 போயிடுச்சுன்னா மீதி 10. இங்கேருந்து போகுது ப்ளஸ் 12 10 போயிடுச்சுன்னா மீதி 2. இது +64 +52 +38. அடுத்தது இங்கேருந்து வருது 51 2 கழிச்சா 49 -49 -35 18 கழிச்சா -17. இங்கே -19. இது யார் எப்போ? டிட்டர்மினன்ட் கிடையாது, ஏபியினுடைய மதிப்பு. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி அப்படின்னு சொன்னது
இதுதான் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏபி. ஏபியினுடைய மதிப்பு. அப்போ என்ன பண்ண போகிறோம்? -20 இன்ட்டு யாரை போடணும்? இந்த காலமும் இந்த ரோவும் கேன்சல் ஆகிடும். இந்த ரெண்டுத்தையும் நம்ம இது பண்ண போகிறோம். 52 38 -17 -19 ப்ளஸ் 10. இந்த காலம் அவுட்டு, இந்த ரோ அவுட்டு, இதையும் எழுத போகிறோம். 64 38 -49 -19 ப்ளஸ் 2. இந்த காலம் அவுட்டு, இந்த ரோ அவுட்டு, இந்த ரெண்டுத்தையும் எழுத போகிறோம். ப்ளஸ் 64 ப்ளஸ் 52 -49 -17 -20 இன்ட்டு. இப்போது இரட்டை எண்களை பெருக்க போகிறோம். மேலேருந்து கீழே பெருக்கும். மொத்தப்பட -52 19 பெருக்கலாம். 52 19 9 2 18 பாக்ஸ் 4 5 5 பாக்ஸ் குறுக்க பெருக்கி கூட்டிக்கிறோம். 9 45 ப்ளஸ் 2 47. இங்கே 8 இது எடுத்துகிட்டு போனால் 8 இங்கே 9 -988. கீழேருந்து மேலே போகும்போது மைனஸ் போடணும். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. -8 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 17 38 பெருக்கலாம் சாமி. ரஃப் பேப்பர் ஒன்று போட்டுக்கிறேன். 17 38 7 8 56 பாக்ஸு 1 3 3 பாக்ஸ் குறுக்க பெருக்கிறோம். 1 8 8 7 3 21 ரெண்டுத்தையும் கூட்டினா 29 கடைசி நம்பர். 9 5 14க்கு 4 மீதி 1 2 1 3 3 3 6 646 ப்ளஸ் 10 இன்ட்டு. இங்கேருந்து இப்படி பெருக்கிறோம். ஈரிலக்க எண்கள் பெருக்கல். அப்போ இது போட்டுக்கலாம். 64 19 64 19 9 36 பாக்ஸ் ஓரார் 6 பாக்ஸ் குறுக்க பெருக்கிறோம். 9 54 1 4 4 ரெண்டுத்தையும் கூட்டினா 58 கடைசி நம்பர். 8 3 11க்கு 1 மீதி 1 5 1 6 6 6 12 1216. ஒரு மைனஸ் இருக்குது. 1216. கீழேருந்து மேலே போனால் மைனஸாக இருக்குது. ஒரு மைனஸ் ஆட் பண்ணோம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 49 38 49 38 9 8 72 பாக்ஸ் 4 3 12 பாக்ஸ் குறுக்க பெருக்கிறோம். 8 32 9 3 27 ரெண்டுத்தையும் கூட்டி போட்டால் 50 59 கடைசி நம்பர் 2 7 9 17 16க்கு 6 மீதி 1 5 1 6 6 1 12 18 1862 ப்ளஸ் 2 இன்ட்டு 64 17 பெருக்கிறோம். மைனஸ் வரப்போகுது. 64 17 64 17 7 28 8 பாக்ஸ் ஓரார் 6 பாக்ஸ் 6 42 1 4 4 42 4 சேர்த்தா 46 8 8 இங்கே 10 1088 1088. கீழேருந்து மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு மைனஸ் ஆட் பண்ணணும். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. சொன்னால் வந்துடும். ப்ளஸ் வந்துடும். 52 49 52 49 9 2 18 பாக்ஸ் 5 20 பாக்ஸ் 9 5 45 ப்ளஸ் 4 2 8 53 ஆட் பண்ணால் கடைசியில் 8 4 25 25 2548 2548. இப்போ பாருங்கள் சாமி. -20 ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை முடிச்சுட்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் போகணும். ஒரு மைனஸ் இருந்தால் கழிக்கணும். ஸோ பெரியானதை சின்ன கழிக்க போகிறோம். கடைசி நம்பர் மூணாவது நம்பர் 8லேருந்து 6 கழிச்சா 2. இதுக்கு இன்ட்டுன்னு கூட போட்டுங்க சாமி. பெரியானுடைய குறினா வரும் மைனஸ். சரி மைனஸே போடுறேன். அப்படியே போட்டேன். அடுத்து 8லேருந்து 4 கழிச்சா 4 9லேருந்து 6 கழிச்சா 3. அப்போ -342 ப்ளஸ் 10 இன்ட்டு பெரியான்லேருந்து சின்ன எண்ணெய் இப்படி கழிக்கணும். இப்படி கழிக்கணும் இல்லையா? இப்படி கழிச்சிடுங்க. ஏன்னா ஒரு மைனஸ் வந்திருக்கு. 2லேருந்து 6 கழிச்சு அது இடமாற்றம் செஞ்சால் 12லேருந்து 6 போனால் 6 வருமா? இங்கே 5 இங்கே 1 கொடுத்துட்டா மீதி 5 இருக்கும். 5லேருந்து 1 கழிச்சா 4 8லேருந்து 2 கழிச்சா 6 1 கழிச்சா 0 பிறண்டி குறி ப்ளஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. 646 ப்ளஸ் 2 இன்ட்டு
பெரிய எழுந்துச்சு 50 2000 ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். 2548லேருந்து 1088 கழிச்சா 0. 14லேருந்து 4லேருந்து 8 நீங்காது. இடமாற்றம் செஞ்சா 14. இது 4 ஆகிடும். 14லேருந்து 8 கழிச்சா 6. இங்கே 4, இங்கே 1. பெரியனுடைய குறி ப்ளஸ்ஸு. ஸோ 1460 ஈக்குவல் டு போட்டுக்கலாமா? 2ஆல் பெருக்கிட்டு ஒரு 0 சேர்த்தா முடிஞ்சிடும் சாமி. 2 2 4, 4 2 8, 3 2 6, ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டோம். ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. இங்கே 1ஆல் பெருக்கிறோம், ப்ளஸ் தான் இருக்குது. 646, ஒரு 0 ஆட் பண்ணால் 6460 ப்ளஸ். இங்கே 2ஆல் பெருக்கலாம். 6 12க்கு 2, மீதி 1, 4 2 8 1 9, 4 2, ஒரு 0 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். ஓகே, எல்லாமே ப்ளஸ் தான், ஆன்சர் ப்ளஸ் தான் வரப்போகுது. கடைசி நம்பர் 0. 2 2வது நம்பர் அடுத்து 10வது ஸ்தானம். 6 கூட 2 சேர்த்தா 8, 8 4 12க்கு 2, மீதி 1, 9 1 10, 10 4 14, 14 ஒரு 8, 22க்கு 2, மீதி 2, 2 2 4, 4 6 10, 10 6 16. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபியினுடைய மதிப்பு 16220 வந்திருக்கு. ஓகே, அடுத்தது இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ தனியாக கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட் ஆஃப் பி தனியாக கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ உங்கள் ஒன்று தப்பு பண்ணேன் சாமி, சாரி. இங்கே ப்ளஸ் இருந்துச்சு, நாங்கள் பொண்ணுங்க மைனஸ் தானே. அப்போ இங்கே என்ன வந்துடும்? மைனஸ். அப்போ இது மைனஸ். இப்போ இது 2 ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை கழிச்சு விட்டுடலாம். இல்லைன்னா பாருங்கள், இந்த பெரிய ஒரு மைனஸ் இதுக்கு மட்டும் பாருங்கள். 0லேருந்து 0 கழிச்சா 0. நம்ம ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணுமா? இங்கே தப்பு பண்ணதுனால வந்த விலை. இங்கே மைனஸ் போட்டுருங்க சாமி. அடுத்தது 4லேருந்து 6 நீங்காது. இடமாற்றம் செஞ்சால் 14. 16லேருந்து 6 நீங்கன்னா மீதி 8. இங்கே 8லேருந்து 1 கொடுத்துட்டோம் 7. 7லேருந்து 4 நீங்கன்னா 3. இங்கே ப்ளஸ் 2920. பெரியனுடைய குறி இங்கே ப்ளஸ்ஸு. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு கடைசி நம்பர் 0. 8 4 10க்கு 0, சாரி 8 2 10க்கு 0, மீதி 1, 9 1 10, 10 3 13க்கு 3, மீதி 1, இங்கே 3. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபினுடைய மதிப்புனா எப்போ? 3300. ஓகேம்மா. அடுத்து நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்ப்பா. டிட்டர்மினன்ட் ஏ இதன மதிப்புனாது 4. எதை போட போகிறோம்? இந்த காலம் அவுட்டு, இந்த ரோ அவுட்டு. 0 7 3 -5 -3. இதை ரோ காலம் அவுட்டு, இந்த ரோ அவுட்டு. 1 7 2 -5. அடுத்து -2 இங்கே ப்ளஸ் போடணும், இங்கே மைனஸ் போடணும், இங்கே ப்ளஸ் போடணும். ப்ளஸ்னால் குறியை மாற்றாதுன்னு அர்த்தம். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டு போடணும். யார் போடணும்? இந்த ரோ அவுட்டு, இந்த காலம் அவுட்டு. 1 0 2 3, 1 0 2 3 ஈக்குவல் டு 4 இன்ட்டு மேலேருந்து கீழே பெருக்குனா 0 3 21, கீழேருந்து மேலே போகும்போது -21. -3 இன்ட்டு 4 5 -5, 7 2 14 -14, கீழேருந்து மேலே போகும்போது மைனஸ். அடுத்து -2 இன்ட்டு 4 3, கீழேருந்து மேலே போனால் மைனஸு. 0 கூட எது பெருக்குனாலும் 0 தான் வரும். ஈக்குவல் டு 0லேருந்து எதை கழிச்சா அது தான் வரும். 4 இன்ட்டு -21 -3 இன்ட்டு ரெண்டுமே மைனஸ். ஸோ -14 -5 சேர்த்தா -19. -2 இன்ட்டு 3, 1 நாள் 4, 2 நாள் 8, -84. ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ்ஸு. 9 3 27 7, மீதி 2, 1 3 3, 3 2 5. ஒத்தப்பட மைனஸ் 3 2 6. 2 மைனஸ் 1 சேர்த்துக்கணும். -90 + 57. ஓகே, அடுத்து ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரிய சின்ன கழிச்சு பெரியனுடைய குறி போடலாம். 90 ரூபாயிலேருந்து 50 ரூபா கழிச்சா 40 ரூபா, 40 ரூபாயிலேருந்து 7 ரூபா கழிச்சா 33. பெரியனுடைய குறி மைனஸ். இதுதான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. அடுத்து டிட்டர்மினன்ட் ஆஃப் பி போடலாம். இது இருக்கு இல்லையா? 1 இந்த காலம் அவுட்டு, இந்த ரோ அவுட்டு. 4 0 7 5, 1 4 0 7 5. அடுத்தது 3 இருக்குது சாமி, அவுட்டு. -2 0 9 5, -3 இன்ட்டு -2 0 9 5 +3 இன்ட்டு
ப்ளஸ் 3 இன்ட்டு இந்த ரோ அவுட்டு இந்த காலம் அவுட்டு மைனஸ் 2 4 9 7 மைனஸ் 2 4 9 7. ஓகே, இப்போ இதை பெருக்கி போடலாம்ப்பா. 1 இன்ட்டு 4 5 20 கீழே இருந்து போனால் மைனஸ் போடணும். இது கூட 0 பெருக்கினாலும் 0. மைனஸ் 3 இன்ட்டு I2 10 மைனஸ் 10 கீழே இருந்து மேலே போனால் மைனஸ் போடணும். 0 கூட எதை பெருக்கினாலும் 0. 3 ப்ளஸ் 3 இன்ட்டு 7 2 14 மைனஸ் 14 கீழே மேலே போனால் மைனஸ் போடணும். 9 36. எந்த ஒரு எண்ணிலையும் 0 கிடைச்சா அதே எண் தான் கிடைக்கும். மைனஸ் எந்த எண்ணிலேருந்து 0 கிடைச்சா அதே எண் தான் கிடைக்கும். மைனஸ் 10 ப்ளஸ் ரெண்டுமே மைனஸாக இருக்குது. சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னால் 30 10 40 46 50. ஓர் 20 20 ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ்ஸு 3 10 30 ஒத்தப்பட மைனஸ் மைனஸ் 3 50 150. இது ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது, ஒன்றா சேர்த்துக்கலாம். 50 ப்ளஸ் 50 மைனஸ் 150. பெரிய எண்ணது சின்ன எண்ணெய் கழிக்கணும். ஒரு மைனஸ் வந்துச்சுன்னா பெரியனுடைய குறியே போடணும். மைனஸ் 100. அடுத்தது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பி தான் கேட்குறாங்க. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பி ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏனுடைய மதிப்பு மைனஸ் 33 இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பியினுடைய மதிப்பு மைனஸ் 100. தட் இஸ் ஈக்குவல் டு ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ்ஸு ஓர் 33 33 எத்தனை 0 போடணும்? பின்னாடி 2 0 போடணும். நமக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபியினுடைய மதிப்புனா கிடச்சிச்சு 3300 கிடச்சிச்சுல சாமி. ஸோ இது ஃபஸ்ட் ஒன்னு வச்சுக்கினீங்கன்னா இது என்னது? செகண்ட் ஒன். ஃப்ரம் த ஈக்குவேஷன் 1 and 2 ரைட் சைடும் சமம்னா லெஃப்ட் சைடும் சமம். அவங்க கேட்டதாக தான் நிரூபிக்க சொன்னாங்க. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பி. ஓகே சாமி, ஹென்ஸ் ப்ரூவ்டு.